வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் மிகைப்படுத்தாமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒளி தத்துவம் எப்படி நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவை இந்த வாழ்க்கையில் சாதகமான சாதகமற்ற சம்பவங்களாக வாழ்க்கை சம்பவங்களாக பலாபலன்களாக கொண்டு வருகிறது உருவெடுக்கிறதுங்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு 2025 ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸ் அனுப்புங்க. ஸோ தட் உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வேணுங்கிற பலன்கள் நீங்கள் அனுபவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 2025 ஆண்டின் முதல் மாதம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தா, கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல ஜென்ம சனி முடிகிற டைமா இருக்கிறதுனால சனி ராசிக்குள்ளேயே இருக்கிறார். குரு 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். ராகு 2ஆம் இடத்திலும், கேது 8ஆம் இடத்தில் குரு பார்வை பெறுகிறார். இந்த ஆண்டு கிரகத்தில் எந்த வித ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க போவதில்லை ஜனவரி மாதம். சரி, அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ மாத கடகமாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எப்படி இருக்கிறாருன்னு பாக்குறப்போ, செவ்வாய் 6ஆம் இடத்துல நீடித்து மாதம் முழுக்கவும் இருக்கிறார். கடைசி ஒரு வாரம் தான் வக்ர ரீதியாக போய் 5ஆம் இடத்துக்கு வரார். ஸோ ரெண்டுமே அவ்வளவு நல்ல பலன் இல்லை. ஸோ செவ்வாய்ங்கிற ஒரு பாவ கிரகம் நீச்சம் பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகளுக்கு கொஞ்சம் கடுமையா இருக்குது. கொஞ்சம் இன்னமே சில தொழில்கள் முன்னேறக்கூடிய டைம் கொஞ்சம் இழுத்தடிச்சு கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கைக்கு வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில விஷயங்களும், கடன், நோய், வம்பு வழக்குகள், கொஞ்சம் இல்லீகல் இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் சில இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆனாலும் சில விஷயங்கள் வெயிட் பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கும். குடுக்கல் வாங்கல் விஷயத்துல அதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகக்கூடிய அமைப்புகள், உடனே நம்ம பலன் பெறக்கூடிய முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெரியுது. ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்துல நீச்சம் இருக்கிறது உடல்நல கோளாறையும் கொடுக்குது, ஃபினான்ஷியல் விஷயத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்குது. வம்பு வழக்குகள், கேஸு, லீகல் அது மாதிரி விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்து பார்த்து காய் நகர்த்த வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதே சமயத்துல இப்போ சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு. ஓரளவுக்கு ஒரு திடமா யோசிச்சு புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படக்கூடிய அமைப்புகள், ஜென்மசனி முடியக்கூடிய அமைப்புகளை எப்படி ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தையும் பிரச்சனை இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வரப்போறீங்களோ அதுக்கு வேணுங்கிற ஒரு ஆரம்ப கட்ட சில விஷயங்கள் ஜனவரி மாசத்துல பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அது மாதத்தின் இறுதி 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார். 3ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுவது அதுவும் ஒரு அருமையான பயிற்சியான ஒரு பலன் தான். ஸோ அது தவறு இல்லை. இப்போ புதன் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல 3 நாள் இருந்து அதுக்கப்புறம் 2வது, 3வது, 4வது வாரம் போகும்பொழுது 11ஆம் இடம், 12ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். இது ஒரு நல்ல விஷயங்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக சில நற்செய்திகள் பெறுவது, ஒரு அனுகூலமான செய்திகள், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சில தொழில் முயற்சி முதலீடுகளில் நல்ல லாபம் பெறுகிறது. அது மாதிரி விஷயங்கள்லாம் புதன் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாக புதன் திசை போயிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வரக்கூடிய அமைப்புகள் ஜனவரி மாதத்திலிருந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சூரியனும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ 7ஆம் வீட்டு அதிபதியே 11ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது கொஞ்சம் டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிமாநிலம் வெளிநாடெல்லாம் போகக்கூடிய அமைப்புக்கு ஒரு வேலை விஷயமாக, பிஸ்னஸ் விஷயமாக போகக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குதுங்க. ஸோ ஒரு மாதிரி நல்ல மாற்றங்கள் நிறைந்த, ஒரு பக்கம் லாபங்களும், ஒரு பக்கம் விரயங்களும், ஒரு பக்கம் அலைச்சல்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாகவும், அதே சமயத்தில் குருவின் பார்வை 12ஆம் இடத்துக்கே நீடித்து இருக்கிறனாலையும் தொழிற்சாலை இருக்கிறனால ஒரு தொழில் இதுவரை ஜென்மசனியினால் அஃபெக்ட் ஆன ஒரு பாதிப்புள்ளான கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதி வருகிறது, ஒரு ஃபண்டிங் வர்றது, ஒரு 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 சுபக்கடன் பெற்று அது மூலமா சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது, கொஞ்சம் பிரச்சனைகளாத சூழ்நிலைக்கு போகிறது, அதிக வட்டி இருக்கக்கூடிய கடனை குறைச்சி கொஞ்சம் கம்மியான வட்டி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு போகிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல பலன்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக தான் ஜனவரி மாதம் தெரிகிறதே ஒழிய 2025 மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜென்மசனியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரத்துல இந்த ஜனவரி மாதம் சில விஷயங்கள் 10ல் ஒரு 3 விஷயங்கள் நடத்தி காட்டக்கூடிய அமைப்புகளாக கண்டிப்பாக உண்டு. ஸோ செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான விஷயம். இந்த செவ்வாய் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதை, கடன் நோய், வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் விவேகமாகவும் எடுத்தமா கவுத்தனமா போகாமல் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தேவை. வீரமா விவேகமா அப்படின்னா விவேகமாக செயல்பட வேண்டும். இன்னுமே ஜென்மசனியின் தாக்கத்துல
இன்னொரு 3 மாதம் 4 மாதம் இருக்கிறதுனால பொறுமையாக போகணுங்கிறது அறிவுக்கப்படுகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ராகு 2ஆம் இடத்திலே இருக்கிறது வந்து இன்னுமே பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது. முதல்ல இருந்த வருமானத்தை பெறுவதற்கு இன்னுமே ஒரு 6-7 மாதம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. குரு வந்து 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பண கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் சில சமாளிச்சுக்கக்கூடிய முடியும். கொஞ்சம் ரொட்டேஷனில் சிலதை பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அப்படியே வந்து நம்ம ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகி ஒரு வாழ்வாதாரம் இழக்கிற அளவுக்கு மோசமாக போக்க அமைப்புகளாக ஒன்றுமே இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக தான் கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர்கள் மூலமாக வரக்கூடிய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்க என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது, தசநாதன் புக்திநாதன் இப்போ நான் சொல்லக்கூடிய கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாருங்களா பொறுத்து தான் ஒரு துல்லியமான பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி நம்ம வாழ்க்கையை வந்து நகர்ந்து கொண்டு போகிறது, எது மாதிரி முடிவுகள் எடுத்தால் நல்லதா சாதகமான பலன்கள் கிடைக்குங்கிற மாதிரி சில துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.